இந்த கடைசி வாரம் இந்த மாதத்தை முடிக்க போகிறோம். 11 மாதங்களை முடிக்க கிருபை செய்த தேவன் 12வது மாதத்துக்குள்ள நம்ம போகிறோம். அதில் கர்த்தருடைய செய்தி நமக்கு முக்கியம். அதனால நம்ம மத்தியில் பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நம்ம கிரகிச்சு கொள்ளணும். அது நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொண்டு அதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நம்ம செய்யும் போது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். அதனால இப்போ நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன். அவங்க ஜெபத்தோடு கூட இதை ஆரம்பிப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம். ஒரு வாரம் 8 குறிப்பு பார்த்தோம். 6 குறிப்பில் ஒரு வாரம் பார்க்கலான்னு சொல்லி இருக்கிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு நம்ம ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாங்க. 200வது பெர்க்மன்ஸ் பாட்டில் 200வது பாட்டு ஜெபத்துட்ட ஜெயக்கிடங்கள் 200வது பாட்டு 2 நம்ம வாழ்க்கையில எது சாட்சியா இருக்கணும் அப்படிங்கறத குறித்து நம்ம பார்த்தோம். அதுல முதலாவது நம்ம நம்ம வார்த்தையில எப்படி சாட்சியா இருக்கணும்னு கொஞ்சம் சரி. இப்போ இன்னைக்கு நம்ம நடக்கையில சாட்சியா இருக்கணும். அதுக்கு தான் இந்த பாடும்போது கர்த்தர் நம்முடைய கரம் பிடிச்சு நம்ம நடத்தணும் அப்படின்னு சொன்னா. ஏன்னா ஆண்டவருடைய கைடன்ஸ் இல்லாம நம்மளால நடக்கவே முடியாது. ஆண்டோடைய உதவி இல்லாம, ஆண்டோடைய கிருபை இல்லாம, ஆண்டோட சித்தம் இல்லாம, ஆண்டோடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்மளால
நடக்கவே முடியாது. அதனால தான் இந்த பாட்டு ஒரு இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு போதிச்சு கொடுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு விவரிச்சு கொடுக்கணும். அது ஏன்னா அர்த்தங்களை நீங்கள் பண்ணிக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு அந்த வசனத்தெல்லாம் விவரிச்சு கொடுக்கணும். ஒரு சின்ன ஜாப் பண்ணிக்கலாம். Hallelujah, hallelujah, hallelujah. Yesappa, Sotha, Nastave, Yesappa, Vikhala, Vishakra, Yesappa, Nandiyodu, Vitudikram, Yesappa, Totramaya, Devi Tande, Yesappa, Vasangal Kathavi, Samutra, Upukoduramaya, Versatavia, Nike, Pesakapa, Nangala, Topane, Yesappa, Nere, Podichi, Nadataga, Topane, Yesappa, Namudi Martin, Maria, Prisatya, Nadako, Yagamarkilla, Adu Yesappa, Yagamartilla, Matala, Samesappa, Yaganadakil, and the Satchel for the Samesappa. ಅನೇಕ ಜನಗಳು ಕತ್ತಾವೇಸಪ್ಪ ಉಮುಖ ಕತ್ತಾವೇಸ ಸಮೂಹಕ್ಕೆ ವರದಕ್ಕೆ நாங்கள் சாட்சியாக இருக்கணும்ப்பா. அடுவேசப்ப எங்களை பார்க்கிற மற்றவங்க அஜயசப்பா எங்கள் வாழ்க்கை நடக்க சாட்சி எல்லாத்தையும் கத்தாயசப்பா உண்மை மகிமைப்படுத்ததான ஒரு சாட்சியாக வரணும். நீங்க தானே கத்த வசனங்களுக்கு அடுவே அர்த்தம் பண்ணிக்கணும். வசனம் நடக்கும் அடுவேசப்பா எங்களை கரை பிடிச்சு நடத்துமா கேட்டுக்கிறோம். நீங்க அதை மீதியா திவ்யதாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து வழிக்க பிதாவே ஆமென். Praise Lord. Praise Lord. சரி, நடக்க முதல்ல மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கடந்த வாரத்துல ஒருவேளை இந்த வசனத்தை இந்த பிரசங்கத்தை கேட்கிறவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கத்தக்கதா நம்ம 1 தீமோத்தி 4th chapter 12th verse மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதா நம்ம ஒரு தடவை இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் நினைக்கிறேன். நானே வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு யார் வாசிக்கிறீங்களா? 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. அப்ப ஆண்டு சொல்றாரு. அப்ப ஆண்டு ஈஸியா நம்ம சொல்றது ஈஸியா இருக்கும் மாதிரியா இருக்கு சொல்லி. ஆனா மாதிரியா இருக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா எந்த ஒரு காரியம் நம்மளை பாக்குறவங்க என்னன்னு சொல்லுவாங்க, எப்படி பேசுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். உங்களை பாக்குற மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க சொல்லுவாங்களா? அப்ப நம்ம 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 எப்படி இருக்கிறோம்? அப்ப நம்ம எப்படி பேசணும்? நம்ம பேச்சிலேயே அவங்க நாங்கள் என்கரேஜ் ஆகணும், அவங்க ஆண்டருக்குள்ள வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, வார்த்தையில நம்ம சாட்சியா இருக்குன்னு சொல்லி ஒரு காரியத்தை பார்த்தோம். இப்ப இன்றைக்கு நம்ம வந்து நடக்க நம்ம எப்படி சாட்சியா மாற முடியும்? ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நடக்க எல்லாமே ஆண்டவர் சித்தம் இல்லாம எதுவுமே நடக்க முடியாது. இன்னொன்னு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய நடக்கையை வச்சுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை தர கத்த வார்த்தை மட்டும். நீங்க எப்படி நடக்கிறீங்க, உங்க நடக்க என்ன அர்த்தம்? நடந்து போறது இல்லை நம்ம லைஃப் வாழ்க்கை. அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அதை பாருங்க. யோபு 34 அதிகாரம், யோபு 34th chapter 11th verse. யோபு 34:11. அதாவது நீங்க எப்படி நடக்கிறீங்க அதை வச்சுதான் உங்களுக்கு பிளஸிங்ஸ். வீட்டுல நம்ம நினைக்கிறோம் வீட்டுல எனக்கு ஆசீர்வாதம் வரலையே எதுக்கு வரலையேன்னு சொன்னா கர்த்தர் பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. யோபு 34 அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன சொல்லிருக்கா பாருங்க. 34:11 34:11. ಆತನು ಮನುಷ್ಯನಿಗೆ ಅವನ ಕೃತ್ಯದ ಫಲವನ್ನು ತಿರಿಸಿ ಬಿಡುವನು, ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ನಡತೆಗೆ ತಕ್ಕಂತೆ ಅನುಭವಿಸ ಮಾಡುವನು. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கத்தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கிறார். நம்முடைய செய்கைக்கு ஆண்டவர் எப்படி செய்யறாருன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அதான் சொல்ற. நன்மை செஞ்சா தீமை இல்லை, நன்மை செஞ்சா கண்டிப்பா மேன்மை வந்தே வரும். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதுக்கு சரியா உங்களுக்கு கொடுத்து என்ன சொல்றாரு, அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிக்கிறார். அப்போ நம்ம நடக்க நல்லா இருந்தா நமக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ கண்டிப்பா நம்ம நடக்கணும். ஆனா நம்ம நடக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனை. இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டம். நம்மள ஆவிக்குள்ள நடக்க விடுவாங்களா யாராச்சும்? நம்ம சொல்லுவாங்க ஒரு தடவை ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க, ஒரு பட்டிமன்றம் வைக்கிறோம் நாங்கள். அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, இந்த நாட்கள்ல ஆண்டு அடை சொன்ன போல
உண்மையே பேசி வாழ முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு அந்த பட்டிமன்றம் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு. நான் அதெல்லாம் வாழ முடியும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுன்னாங்க. ஏன் முடியாது? நம்ம கூட கத்தருக்கா முடியும்னு சொல்கிறேன். நிறைய பேர் சில பாஸ்டர்ஸ் கூட சொல்லிட்டாங்க, நீங்கள் பேசலாம் முடியாது, இந்த கதை வாழ முடியாதாங்க. ஆனால் வாழ முடியலைன்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஏன்னா ஆண்டவர் உங்கள் செய்கைக்கு தக்கதான் என்ன சொல்கிறாரு, நான் பலம் தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கு தக்கதான் ஆசீர்வாதம். பாருங்க அடுத்தது இதனால ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய நடக்கை நம்ம வந்து இன்னைக்கு வந்து கத்தருக்குள்ள வந்துட்டோம். எல்லாருமே ஆண்டருக்குள்ள வந்து கத்தருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் ஆண்டருக்குள்ள நடக்கிறோம். அப்படி நடக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய பாருங்க இறைமையா 35:15 என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏதேதோ தப்பு இருக்கும், அந்த தப்பெல்லாம் சரி பண்ணி வாழணும். நம்ம சொல்றோம், நம்ம நினைக்கிறோம். இறைமையா 35:15 சொல்லியிருக்காரு பாருங்க, நம்முடைய பொல்லாத வழி இன்னைக்கு நம்ம ஆண்டருக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வந்து மாற்றம் காணப்படணும். நான் எப்போ சொல்றேன், இப்படி போயிட்டு இருக்கும்போது அபவுட் டைம் திரும்பணும். ஏன்னா சவுலை வந்து ஆண்டவர் திருத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா திருத்தலை, ஒரு நொடி பொழுத ஒரு வெளிச்சம் வந்தப்ப அப்படியே திருந்தாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ளே கத்தர் வந்திருக்கும், நம்ம எப்படி திருந்தணும்? வாசிங்க எரேமியா 35:15. நீங்க அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் சொந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தோம். நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். பாருங்க 35:15 என்ன சொல்லிட்டாரு, நம்முடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பிட்டோம்னா என்ன சொல்றாரு, நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் ஆண்ட சொல்லியிருக்காருல, அந்த தேசத்தை ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு. அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமா தருவேன். எப்போ உங்க நடக்கையை நீங்க சீர்படுத்தும் போது, சீர்படுத்தினா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கிளாஸ் கிடையாது, நமக்கு தான் நன்மை கிடைக்கணும். அப்ப நம்ம சரியா போறோம்னா நமக்கு நன்மை கிடைக்கும். நம்ம சரியில்லை கத்தருக்கு ஏதாவது லாஸ்ல அப்போ நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னா பாருங்க, வார்த்தையெல்லாம் ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. இப்ப நம்ம நடக்கையினால நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா, நம்ம நடக்க சரியா இருந்தா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது, அதுக்கு தக்க மேல கிடைக்கும். ரெண்டாவது காரியம் என்ன சொல்றாரு, உங்க நடக்க உங்களுடைய தேசத்தை, நீங்க வாழ்ற இடத்தை, நீங்க இருக்கிற இடத்தை ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்துல நீ குடியிருப்பீங்க. எப்போ நம்ம பொல்லாத வழியில விட்டு வேண்டாம் நான் தப்பட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ திருந்தி வாழணும் ஆசைப்படுறோமோ அப்பா பெரிய ஆசீர்வாதத்தை தர்றாரு. நமக்கு சப்போர்ட்டா கர்த்தர் தான் கரை பிடிச்சு நடத்துவார். நிச்சயமா நமக்கு சப்போர்ட்டாவும் தருவார் ஆண்டவருக்கு. கர்த்தர் வந்து கிருபையா நடத்துறாரு பாருங்க. சரி, இப்ப நம்ம நடக்க எப்படி இருக்கணும் இல்லையா, நம்ம நடக்க சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருக்கிறோம். சரி, 1 பேதுரு 1:15 பரிசுத்தமா வாழணுன்றாரு. ஏன்? நம்முடைய கடவுள் பரிசுத்தமானவர். 1 பேதுரு 1:15. First Peter 1st chapter 15th verse. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். அப்போ ஆண்டவரே நம்ம கர்த்தர் பரிசுத்தா இருக்கிறனால அப்போ கடவுளுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படிதான் என் பிள்ளை இருக்கும். எப்படி சொல்லுவாங்களே, அம்மா எப்படி இருக்காங்க அதை மாதிரி சொல்லுவாங்க, தாய் அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி போயிடணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ ஆண்டவர் பார்த்து நம்ம ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டார். இப்போ நம்ம என்ன சொல்றோம், நம்ம யார் பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். நம்ம பார்த்தோன்னு ஓ இவங்க ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னேன், ஐயோ ஆண்டவர் பிள்ளை அவங்க இப்போ நம்மள சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் நான் பரிசுத்தம் இருக்கிறேன், இப்போ நீங்க எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம். அப்போ நம்ம நடக்க எப்படி பண்ணும்? முதல்ல நம்ம நடக்கையை பரிசுத்தப்படுத்தணும். சரி, இந்த பரிசுத்தப்படுத்தணும்னா நம்ம என்னென்ன செய்யணும்னு பார்த்து பாருங்க. எபேசியர் 4:22 22-23 சொன்னா, இந்த பழைய நம்ம எல்லாருமே பாவத்துல கர்ப்பம் தரிச்சோம் நம்ம போட்டிருக்காங்க. வேதத்துல சொல்லிக்காருல, நம்ம பிறக்கும் போது எப்போ எல்லாருமே பாவத்தை தான் பிறந்திருக்கிறோம் நம்ம. அதனால கண்டிப்பா நம்ம மனசுல பாவம் இருந்தே இருக்கும், தப்பு இருந்தே இருக்கும். தப்பு இல்லாத மனுஷன் இல்லவே இல்லை. அதனால பிள்ளையின் நெஞ்சிலே மதியனம் ஒட்டியிருக்கும்,
தண்டனைன்னு பிரம்பு அதாகட்டும். ஒரு பிள்ளை மனசுல என்ன இருக்குமா? கண்டிப்பா மதியில இருந்தே இருக்கும், பிரச்சனை கெட்ட காலம் இருந்தே இருக்கும். ஆனா எப்போ ஆண்டவர்கள் வந்துச்சோமோ, எபேசியர் 4 அதிகாரம் 22, 23, 26, 22 வாசிங்க. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. நம்ம பழைய மனுஷன் எப்படி இருக்கிறான்? இச்சைகளுக்குரிய மோசம் போக்கு இச்சை கெட்டு போற காரியத்துல நம்ம இருக்கிறோம். மோசம் போக்கு இச்சைகளால கெட்டு போற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருந்துச்சு பழைய மனுஷன்ல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தரால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பிறகு விட்டுறோம். ஆனா நம்மளால விட முடியாது, கர்த்தரால் விட முடியும். அப்போ கர்த்தர் நம்ம அனுதினமும் ஜெபிக்க 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 நம்ம வாழ்க்கை நமக்கு காரியத்தை எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்படைக்கும் போது சீர்திருத்துங்க 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 சொல்றாருல. அப்புறம் மனுஷன் பழைய மோசம் போக்கக்கூடிய அந்த அந்த காரியத்தை களைஞ்சிட்டு என்ன செய்யணுமா? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்போ கர்த்தரை எப்ப நீங்க தெரிந்து கொள்றீங்களோ உங்க மனசுல ஆண்டவரோட பரிசுத்தாவே வச்சிடுறாரு. நம்ம நினைப்போம் அந்நிய பாஷை பேசி அபிஷேகம் நிறைய ஜெபிச்சாதான் பரிசுத்தாவே நினைச்சுக்காதீங்க. எப்ப நம்ம கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோமோ, நீங்க என்னைக்கு ஆண்டவர் ஏத்துட்டீங்களோ அப்பவே உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஆவியை உங்களுக்கு கொடுக்குறாரு, பரிசுத்த ஆவியை, நவமான ஆவியை உங்களுக்கு கொடுக்குறாரு. பாருங்க, அதே எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனம். ஏன்னா நீங்க ஆவிக்குள்ள நடத்தப்படுவீங்க. நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா நம்ம ஆவியை நடத்தப்படுவோம். ஒப்பு கொடுக்கலன்னா கர்த்தரை நடத்த முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கை சீர்பட்டு நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரிக்கப்பட்டவர். பாருங்க, அதைத்தான் சொல்றாரு ஆண்டவரே வசனத்துல 4 அதிகாரத்துல சொல்றாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை நிச்சயமா நம்ம பரிசுத்த ஆவியுடராய் நம்ம வழங்கணும். உள்ளத்தை புதிதான ஆவியுடராய். ஏன்னா நீங்க எப்போ கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்களோ, ரட்சிப்பை பெற்றுட்டீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு ஒரு புதிய ஆவியை உள்ள விட்டுறாரு. அப்போ அதான் பரிசுத்த ஆவி. அப்போ அந்த ஆவியின் ஏவுதல் படி நம்ம நடந்தாதான் நம்மளுடைய நடக்காதாகும். நம்ம மனசாட்சி ஒன்று சொல்லும், அது வேண்டாம் சொல்லுவாங்க. ஆனா மனசாட்சி சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி உள்ளத்துல ஏவுறாரு. இப்படி செய், அப்படி செய், இது சரியில்லை, இது வேண்டாம், இது பார்க்காது, இது நடக்காது, செய்யாத, பேசாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? உடனே கீழ்ப்படியணும். ஓகே ஆண்டவரே, சாரி, வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சரியா இருக்கணும். நம்ம திரும்பி இருக்கும். அப்போ ஆண்டவர் சரி புதிய ஆவி நம்ம உள்ள அதுதான் சொல்றாரு. உங்கள்கிட்ட பேசுறதுக்காகவே ஆவி வச்சிருக்காரு. உங்களோட ஊரே பேசுவார். நம்மளுடைய இப்போ ஏதோ ஒரு சத்தம் காதுல கேட்குது நம்ம சொல்லுவோம், நான் இப்படிதான் போற நினைச்சேன், ஆனா என் மனசுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் இப்படி சொல்லி அனைவரும் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா எப்போ ஆண்டருக்குள்ள வருமோ அப்போதான் அது பேச ஆரம்பிக்கும். அப்போ பரிசுத்தாவே நமக்குள்ள பேசும்போது சொன்னாரு புதிய ஆவியை மெய்யான நீதியிலும் வசிங்க. 24 வசனம், 4 அதிகாரம் 24 வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம எப்படி ஆயிட்டோம்? இப்போ தேவனுடைய சாயலா மாறிட்டோம். சொல்றாங்களே, ஐயோ உங்களை பார்த்த கடவுளே பார்த்த மாதிரி இருக்கு. நிறைய சொல்லுவாங்க, நம்ம பார்க்கும்போது சில சில ஊழியக்காரர் பார்க்கும்போது அப்படியே ஆண்டவர் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படி நம்ம என்ன யோசிப்போம்னா, அவங்களை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல் வரும், நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அன்னைக்கு முரளி சொன்னார், இந்த அருணுடைய பிரேம் மீட்டிங் இருக்கும்போது சொன்னார், வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்தார், எங்கள் அனுஷா இருக்கிறா அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க அண்ணாரு. பாருங்க, யாருமே அவளை கவனிக்கிறது இல்லை, அவள் சாப்பிட்றது இல்லை, ஒன்றும் இல்லை, அவள்கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க, அவள் சாப்பாடு பண்ணுறாங்க. இப்போ நான் இது என்கிட்ட வந்து சொல்லணும், உங்களுக்கு ஏன் தோணுச்சுன்னு கேட்டேன். அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, பிரேயர் மீட்டிங் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல. நான் சொன்னேன், ஏன் இல்லை எனக்கு தோணுச்சு, உங்கள்கிட்ட சொல்லணும் போது தோணுச்சு அப்படின்னாரு. அப்போ நான் ஜெபம் பண்ணாமா, அப்போ நீங்கள் ஜெபத்துக்கு வருவீங்களானே? நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. அது வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணுறதுக்கு வந்து நான் பார்த்ததில்ல, எனக்கு நம்ம கூப்பிட்டு பார்த்துட்டு வரல. நான் நினச்சேன், ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் வந்து சொன்னார், இல்லை ப்ரேயர் பண்ணுங்க, இப்போ ப்ரேயர் பண்ணுங்க என் ஒய்ஃப்ல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மனசுக்கு, அப்போ நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும், ஒரு அவர் நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவட எங்கே பேசுவார் இருக்கு, அவர் வந்து அப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை, நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வருது, இவங்க கத்தரை பிள்ளைங்க, நம்ம பேசலாம், நம்ம ஜெபிக்க சொல்லலாம், அப்போ இவங்க ஜெபம் நமக்கு கிடைக்கும் நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டத்தில் அதை தான் சொல்றாரு, பழைய மனுஷனை தூக்கி போட்டுட்டு புதிய மனுஷனை தரிச்சிட்டோம். புதிய மனுஷன் விட்டுறாரா?
கர்த்தருடைய சாயலா இருக்கிறோம் நம்ம. அப்போ நீதியிலும் பரிசுத்தத்திலும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? நீதியாக நடக்க, பரிசுத்தமா நடக்க. அப்படி வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா உங்ககிட்டே நிறைய பேர் வந்து ஜெபிக்க சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய வார்த்தை கூட மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்ம நடக்கையினால நம்ம வார்த்தையை கேட்பாங்க. அப்போ நம்ம வார்த்தைகள் இருக்கணும். நம்ம நல்லா பார்த்தோம், நம்ம வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும். அப்போ நம்ம வார்த்தையோட நல்லா இருக்கும்போது நம்ம நடக்கையும் பார்ப்பாங்க. இந்த ரீசெண்டாக ஒரு இது வாட்ஸ்அப்பில் ஒன்று பார்த்தேன். அவங்க ரொம்ப பைபிளை தூக்கிட்டு அபிஷேகம் நடந்து பயங்கரமாக ஜெபிக்கிறாங்க. அந்நிய பாஷை பேசி அபிஷேகம் பாசத்தான் சேர்ந்து ஜெபிச்சாங்க. அப்புறம் ஜெபிச்சிடும் போது அப்புறம் ரோட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு போது யாரோ ஒருத்தர் இப்படியே டான்ஸ் ஆகிட்டே சரி தண்ணியை வெளியே கொட்டும் போது தெரியாமல் அந்த அம்மா மேலே ஊற்றிட்டாரு. சாரி சாரி சார்னா அந்த அம்மா எப்பா பயங்கரமாக திட்டுறாங்க. பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க. திட்டிட்டு நம்மளுக்கு ஆடுறாங்க, பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இவர் சார் சாரி மேடம் தெரிஞ்சு டவல்லாம் அப்படி துடைக்கலாம். சாரி சாரி எவ்வளோ சொல்லிட்டார், கேட்கவே இல்லை. அடுத்த நாள் பிரசங்கத்துக்கு பாஸ்டர் வர்றாரு. பாஸ்டரோட இவங்களும் வராங்க. வீடு சந்திக்க வரும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த இந்த அம்மா வந்தனே இவரை பார்த்து இதா இப்படிப்பட்ட ஏசி வேண்டாம் வேண்டான்றாரு அவரு. இந்த அம்மா செஞ்ச காரியத்தை குறித்து அவர் என்ன சொல்றாரு, அப்படி ஒரு ஏசி எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த அம்மா கிட்ட இருக்கிற ஏசி இருந்தாருன்னா அப்படிப்பட்ட ஏசி எனக்கு வேண்டான்றாரு. அப்போ நம்மளால ஆண்டவர் நாம தூஷிக்கப்படுதா? அந்த பாஸ்டர் சத்தம் போட்டு அந்த அம்மா வெக்கப்பட்டு போறாங்க. வெக்கப்பட்ட ஒரு ஆத்மா போயிடுச்சுல. பாஸ்டர்ஸ் போட்டு எல்லா பாஸ்டரும் பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க, அதை மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க பாருங்க. அப்போ நம்மளுடைய நடக்கையில நம்ம சரியா இல்லைன்னா நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, கர்த்தரை தூஷிப்பாங்க. அப்போ கர்த்தரை தூஷிக்க இடம் கொடுக்கலாமா நம்ம? அப்போ நம்ம நடக்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நீதியிலும் கர்த்தருடைய சாயலை நீங்க அணிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரி நீங்க வாழ்க்கை வந்து கண்டிப்பா நீங்க ஆசீர்வாதமா கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அடுத்தது பாருங்க, ப்ராவர்ஸ் ஞானோக்திகளும் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 3ஆம் வசனம். ப்ராவர்ஸ் ஞானோக்திகளும் 16ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்க நடக்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்புவீங்க. நம்மளால நம்ம நடக்கை நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது, நம்மளால கொண்டு வர முடியாது. நம்ம சுயமா பலத்தையும் ஓடிட முடியுமா நம்மளால? அவசியமா ನಿನ್ನ ಕಾರ್ಯಭಾರವನ್ನು ಯೆಹೋವನಿಗೆ ವಹಿಸಿದರೆ ನಿನ್ನ ಉದ್ದೇಶಗಳು ಸಫಲವಾಗುವವು. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்போ நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய செய்கை நான் என்ன செய்ய போறோமோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே இப்படி இந்த கூட போறேன், எனக்கு கோபம் வந்துடக்கூடாது, எனக்கு எச்சம் வரக்கூடாது, தப்பா பேசிடக்கூடாது, யாரும் என்னை பார்த்து தப்பா பேசிடக்கூடாது, உங்க நாம தூஷிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு வச்சுட்டு நீங்க எதாவது நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் சால்வ் பண்ணி தருவாங்க. நம்ம எந்த ஒரு காரியத்தையும் யார்ட்டையாவது சொல்லும் போது நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே பேசி நம்ம சொன்னோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சரண்டர் ஆயிடுவாங்க. பாருங்க, அதே 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 அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. உன்னை நடக்க சரியா இருந்தா ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ಯೆಹೋವನು ಒಬ್ಬನ ನಡತೆಗೆ ಮೆಚ್ಚಿದರೆ ಆತನ ಶತ್ರುಗಳು ಮಿತ್ರರಾಗಿ ಮಾಡುವನು. உங்க வழி சரியா இருந்துச்சுன்னா உங்க சத்துரு என்ன செய்வானா? ஃப்ரெண்ட் ஆயிடுவான். ஏன்னா சரி கரெக்டு, அவங்க நல்லா தான் பேசியிருக்காங்க, நம்ம தான் தப்பட்டோம், சாரி அப்படின்னு அவங்க மனம் திரும்புறதுக்கு ஆண்டுகிட்ட வர்றதுக்கு ஒரு வழியாகுது. எது? நம்முடைய நடக்கை. அப்போ நம்ம எப்போதுமே சொல்லுவோம் ஆர்டினரியாக பேசி சரி பேசாமல் அமைதியாக இருந்து போயிட்டோம்னா அதுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்படி போகணுன்னா நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணுமா, ஞானம் இருக்கணுமா. நிறைய பேருக்கு ஞானம் இங்கே இருக்கும், நிறைய ஞானம் இருக்கும், ஆனால் இருதயத்தில் இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞானிகளை கேளுங்க, அட்டையா கேளுங்க, உனக்கு புத்தி எங்க இருக்கு கேளுங்க, இங்கே இருக்குன்னுவாங்க. உங்களுக்கே தெரியல, எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க, புத்தி எங்க இருக்கு? நிஜமா எல்லாருமே சொல்றதானே. ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா, புத்தி இங்க இருக்க கூடாதான், இங்க இருக்கணுமா. பாருங்க வாசிங்க, அதே 16ஆம் அதிகாரத்துல அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாக செய்வார். ஆனா அந்த இந்த காரியத்துல நீங்க வந்து உங்க எப்படி ஞானமா நடந்தாலும் வழிய உங்க சத்துரு ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அப்போ உங்க மனசுல இருக்க ஞானம் விவேகம் இருக்கணும். அந்த ஞானம் விவேகத்தை 16-20 வாசிங்க.
16 20 விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். எப்படி இருக்கணும்? விவேகத்தோட காரியத்தை நடப்பிக்கணுமா? இப்போ நீ உங்க காரியம் எப்படி நடக்கணும்? ஞானமா நடக்கணும், விவேகமா நடக்கணும். நீங்க எப்படி இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மற்றவங்களாம் உங்களோட ஃப்ரெண்ட் ஆவாங்கன்னா விவேகமா இருக்கணும். சரி, விவேகம்னா என்ன? ஞானம்னா என்னது? அடிக்கடியா பாஸ்டர் சொல்லிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. ஞானம்னா என்னது? ஆண்டவருக்கு பயப்படுவதே. யோபு 28:28. யோபு 28:28 என்ன சொல்லிக்குது? ஆண்டவருக்கு பயப்படுறதா ஞானம். அப்போ நமக்கு ஞானம்னா ஓகே தெரியல இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுறது ஞானம். அப்போ என்ன சொல்றாரு? விவேகத்தோட காரியத்தை நடப்பீங்கன்றாரு. அப்படி நடப்பிச்சாதான் என்ன செய்ய? நன்மையை பெறுவீங்க. கர்த்தர் விவேகத்தோட நடப்பீங்கன்னா நன்மை பெறுமா. விவேகம்னா என்னது சொல்லுங்க? இப்போ ஞானம்னா ஆண்டவருக்கு பயப்படுறது ஞானம். அதே இதில் போட்டுக்கு பொல்லாப்புக்கு விலகுவது புத்தி. ஆனா இங்க என்ன சொல்லிக்காரா? விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான். அப்போ நம்ம நன்மையை பெறனா விவேகத்தோட நடக்கணும். விவேகம்னா என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க. விவேகம்னா அறிவு. அறிவு எல்லாத்தையும் அறிவு. விவேகம்னா எதை, எங்க, எப்போ, எப்படி பேசுறது, அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க பேசுறீங்கல்ல, அது இங்கிலீஷ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். சரி, அதுக்கு அழகாக ஒரு தமிழ்ல அழகாக நம்ம விளக்கம் பார்க்கலாம்ல. அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு பாருங்க 16:21 பாருங்க. 16 அதே 11 16 20 21 பாருங்க. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். ஏன்னா எங்க இருக்கணுமா? எங்க ஞானம் இருக்கணுமா? நம்ம எல்லாம் ஞானம் எங்க இருக்குன்னு சொல்லுவோம். எங்க இருக்கணும்? புத்தி. யார கேளுங்க, புத்தி இங்க தான் இருக்கணுவாங்க. ஆனா டாக்டர் சொல்றாங்க இங்க இல்லையா, ஒண்ணுமே இல்லையா. அது சொல்றாங்க. அன்னைக்கு நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்ல வச்சு, இந்த எங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம். ஆனா பிரெயின்ல ஆப்ரேஷன் பண்ணுறது கண்ணை முடிச்சு பார்த்துட்டே இருக்காரு ஒருத்தர். அவர் பாட்டுக்கு அது என்ன பிக் பாஸ் என்ன பார்த்துட்டு இருக்காரு ஆப்ரேஷன் டைப்ல. அவருக்கு என்ன பாவம், முடிவு இப்படி வச்சுட்டு ஸ்கிரீன் போட்டாங்க, பின்னாடி ஆப்ரேஷன் நடக்குது அவருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் அனஸ்தீசியா கொடுக்க வேண்டியது. பிரெயின்ல நீங்க என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ ஞானம் எங்க இருக்கு? பிரெயின் இருந்து பிரயோஜனமே இல்லை. அப்போ நம்ம எல்லாரும் என்ன கேட்கிறோம்? ஞானம் எங்க இருக்கணும்? ஆனா கடவுள் எங்க இருக்கு சொல்றாரு? இதயத்துல இருக்கணும். இது ஒரு சின்ன உதாரணம் போடுறேன். ஏன்னா ஞானம் இங்க இருந்தா என்ன செய்ய தெரியுமா? அப்படியே நம்ம பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அந்த பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கேன், எந்த கேள்வி கேளுங்க, என்ன கேளுங்க நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னா எனக்கு அறிவு பாருங்க. அது 1 கொரிந்தியர் பாருங்க. அது அந்த படி நம்ம அவ்வளவு புத்தி இங்க இருந்தா எப்படி தெரியுமா உனக்கு? 1 கொரிந்தியர் 8:1 நமக்கு இருமாப்பு உண்டாகுது. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லோருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். பாருங்க, அறிவு என்ன உண்டாக்குமா? இருமாப்பை. இருமாப்புனா பெருமை. ஒருத்தர் நாங்க ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு அவர் குடிச்சிருந்தாரு, நல்லா சரியா குடிச்சிருந்தாரு. குடிச்சிட்டு வந்து கேட்டார், கேள்வி கேட்டார். நீ பைபிளை தெரியல, நீ பிரசங்கம் பண்றல, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அவர் நல்லா போட்டிருந்தாரு. என்ன பண்ண முடியும்? வேறு வழி நம்ம தெரு பிரசங்கத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்ம உபயோகப்படி தான் ஆகணும். சரி அனுப்பிச்சிடும். ஓகே சார், நீங்கள் கேள்வி கேளுங்க என்னென்னு. அப்போ அதுங்க இப்போ நான் சொன்னேன், நீங்கள் கேள்வி கேட்குறீங்க கரெக்டு, இதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து கேட்கறதுக்காகவே பைபிளை கற்று வச்சுருக்கீங்க. ஆனால் நாங்கள் வந்து வாழ்றதுக்காக கற்று வச்சுருக்கிறோம். நாங்கள் வந்து நீங்கள் வந்து மூளைக்காக கற்று வச்சுருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு மூளைக்கு. ஆனால் நாங்கள் இருதயத்துக்காக கற்று வச்சுருக்கோம், நாங்கள் வாழ்றதுக்காக கற்று வச்சுருக்கோம். நாங்கள் ஒரு வசனத்தை கிடந்து வாழ்றதுக்கு பழக இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட வாட்ஸ்அப்பில் போடுவார் பாருங்க, ஃபுல்லு மெசேஜ் போடுவார். ஐயோ நான் சொல்ல வாட்ஸ்அப்பே கல்யா போதேன்னு கவலை டிவியே கல்யா போயிடுவேன், அவ்வளோ மெசேஜ் போடுவாங்க. ஆனால் அதே மெசேஜ் அவங்க திருப்பி வார்த்தாங்கன்னு அவங்க திருத்திப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இது வந்திருக்க போடுறேன். அவங்களுக்கு என்னதான் இருமாப்பு. எனக்கு எல்லாம் தெரியும், ஃபார்வர்ட் பண்ணி விட்டே இருக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும். ஜீசஸ் தானே எனக்கு தெரியும் விடுங்க, அஞ்சப்பொருள் எனக்கு தெரியும் விடுங்க. என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு ஒப்பு கொடுக்க மனசு வந்துச்சா? இந்த வருஷம் விட இதெல்லாம் நீதிமொழிகளா? நான் தரவா இருக்கேன் நீதிமொழிகள் சொல்லுவாங்க. எவ்வளோ படிச்சிங்களே, என்ன கண்டிப்பீங்க? கர்த்தர் சொல்றாரு, உங்க ஞானம் எங்க இருக்கணுமா? ஏன்னா அது இருதயம் இந்த மனசாக்கும், உங்களை கோபப்பட வைக்காது. பாருங்க நீதிமொழிகள் 19 அதிகாரம்
11ஆம் வசனம். அதே நீதிமொழிகள் 19 அதிகாரம் 11 பாருங்க. 19 அதிகாரம் 11ஆம் வசனம். ಮನುಷ್ಯನ ವಿವೇಕವು ಅವನ ಸಿಟ್ಟಿಗೆ ಅಡ್ಡಿ, ಪರರ ದೋಷವು ಲಕ್ಷಿಸದಿರುವ ಅವನಿಗೆ ಭೂಷಣ. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பவன் அவனுக்கு மகிமை. பாருங்க, அப்போ மனுஷனுடைய விவேகம் என்னது? இப்போ பார்த்தோம்ல, விவேகம் எங்க இருக்கும்? ஞானம் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். விவேகம் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஏன் கேட்டா விவேகம் என்ன செய்யுமா? கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது என்ன செய்யும்? குற்றத்தை மன்னிக்கும். நமக்கு ஆனா அறிவு என்ன செய்யும்? இருமாப்படையும், பெருமடிச்சுக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், நீ யார், எனக்கு கீழே தானே. ஆனா பெரிய ஆளுங்க போயிருந்தாங்க சொல்லுவாங்க, ஓகே ஓகே அப்படின்வாங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் சொன்னார், ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாங்களாம். தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி நினைக்கிறேன். ஃப்ளைட்டில் 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. ஒரு யங் சயின்டிஸ்ட், இன்னொருத்தர் கொஞ்சம் வயசானவர். அவர் கூட ஒருத்தர் இதை குறித்து ரஜினிகாந்த் தான் என்னமோ பேசினார், அதை வச்சு மெசேஜ் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பைபிள் வச்சுட்டே இருந்தாராம் இந்த வயசான பர்சன். இவர் யங் சயின்ஸ்னா என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? பைபிள் படிச்சுட்டு இருக்கேனாரா? இன்னும் இந்த நாட்டில் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, பைபிளெல்லாம் சும்மா கட்டுக்கதை அதே படிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் ரெண்டு ஒன்றுமே சொல்லேன் பேசாதாரா. பாருங்க, நான் சயின்டிஸ்ட்டு தெரியுமா, உங்களுக்கு நான் எவ்வளோ கண்டுபிடிச்சது தெரியுமான்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டு வந்தாரா. அப்படியா அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்லியா சொல்கிறேன். நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுங்க, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்தாங்க கார்டு கொடுத்தாரா. கார்டை வாங்கினாரா. வாங்கி இறங்க சொன்னாரா, நான் ஒரு நாள் எனக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், என்ன வந்து சந்திங்க, என் வீட்டில் வந்து சந்திங்கன்னு சொல்லி இவருக்கு சொன்னாரா. அப்போ அவர் சொன்னாரா, ஓகே நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நானும் உங்களுக்கு கொடுத்துறேன், நீ வந்து ஒரு நாள் பார்க்க வர்றீங்களா, என் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கன்னு இவருக்கு கார்டு கொடுத்தாரா. பார்த்தா அவர் தாமஸ் ஆல்வா எடிசன், பெரிய சயின்டிஸ்ட். உடனே ஐயோ சாரி என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவர் சொன்னாராம். அப்போ பாருங்க, 2 பேரும் இது வயசானவர், இது எங்க, ஆனால் இவருடைய அறிவு எங்கே இருந்துச்சு? எங்கே இருக்கிற அறிவு மூட இருந்துச்சு. நான் பெரிய சயின்டிஸ்ட், நீங்கள்லாம் அப்பமானாங்க இந்த பைபிளை ஏமாத்திரம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் வயசான சார் அவர் என்ன சொல்கிறார்? நீ யார் என்ன சொல்ற கேட்டாரா? அவரு சந்தோஷம். ஃப்ளைட் ஃபுல்லாக ஜேர்னி ஃபுல்லாக பேசாமல் பேசுகிறேன். கீழே இருக்கும்போது விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு, ரொம்ப அமைதியா. அப்போ என்ன சொல்லிருக்குது ஆண்டவர்? குளிர்ந்த மனசு அவங்களுக்கு, கோபப்பட மாட்டாங்க. கோபப்படன்னு சொன்னேன், ஓகே ஓகே சொல்லிட்டு போட்டு நமக்கு அது நம்மளுடைய மேன்மை யாராவது குறைக்க முடியுமா? தாமஸ் அவர் படிப்பை கெடுக்க முடியுமா யாராச்சும்? இப்போ என்னோட ஆசீர்வாதத்தை யாராவது வாங்க முடியுமா? சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு அவர் என்ன சொல்லலாம், கோபத்தை அடக்குவாங்க, அப்புறம் குற்றத்தை மன்னிப்பாங்க. அதை பாருங்க, 17 அதிகாரம் பாருங்க, குளிர்ந்த மனசு இருக்குமா. 17:27 சொல்லிருக்கா பாருங்க. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். தன்னுடைய வார்த்தை எழுச்சுவரா யோசிச்சு பேசுவாங்க. அறிவாளின்னா கர்த்தருக்குள்ள இருக்கிற விவேகி. ஆனா மற்றவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருக்குள்ள இல்லாதவங்க என்ன செய்வாங்க? விவேகி குளிர்ந்த மனமுடன் தன் வார்த்தைகளை அடக்கி அமைதியா அழகா பதில் சொல்லுவாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கை, நம்ம நடக்க எப்படி இருக்கணும்? அறிவு காட்டிலும் நமக்கு என்ன இருக்கணும்? அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ சொல்லுவாங்க எதை எங்கே எப்போ எப்படி பேசுறதுன்னு. ஒரு சின்ன உதாரணம், நடந்த சம்பவம். ஒருத்தவங்க நல்ல கிளாஸ்மேட் தான், ஃப்ரெண்டு தான். ஓகே, நிறைய படித்தாங்க, நம்மளோட படிப்பு இல்லை, அவங்க படித்தாங்க. நம்ம பிஏ படித்த முடியாது இல்லை, அவங்க மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாங்க. படிச்சு நல்ல படிப்பு, நல்லா இருந்துச்சுன்னு பேங்கில் வேலை பார்க்கும்போது பேங்கில் வேலை பார்த்தாங்க. அங்கே பேங்கில் போகும்போது ஒருத்தர் டிப் டாப்பாக நல்லா அழகாக வந்தார். உடனே அவங்கள பார்த்தாங்க, பேசினாங்க, இதை கண்டதும் காதன மாதிரி லவ் பண்ணாங்க, கட்டினாங்க. கட்டிட்டா பார்த்தாக்கா அவர் வாட்ச்மேன், 10th தான் படிச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியாது. டிப்டாப் வந்து விட்டேன். சரி முடிஞ்சிச்சு, வேறு வழியில் கல்யாணம் பண்ணியாச்சு. வாழும்போது இவருக்கு கல்யாணம் வரைக்கும் லவ் பண்ணுற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. கட்டின பிறகு இன்ஃபியாரிட்டி. இது நம்ம படிச்சிருக்கா நம்ம படிச்சிருக்கா இதே. ஒரு நாள் ஒரு ஏதோ பேச்சு வரும்போது நமக்கு ஆர்கியூமெண்ட் வரும்ல, அப்போ ஒரு காரியத்தை வச்சு பேசுவோம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க இது சரியில்லை, நம்ம இப்படி செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு. அவங்க கரெக்டாக அதுக்கு பதில் சொன்னாங்க. உடனே சொன்னேன், நீ பெரிய வைக்குமா, நீ பெரிய படிச்சிருக்கேன் பேசுறியா, அந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். உடனே சொன்னாங்க, ஏங்க நல்லதுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்படி படிச்சு இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் உன் படிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் எப்படி செய்யணும்.
பாருங்க, 2 பேருக்கு என்ன, ஒரு படிப்பாளிக்கும் படிப்பு இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சா? அப்போ தானே நானே சொல்லுவேன், என்ன போடா உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு டைவர்ஸ் வந்துட்டாங்க. சரி, கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தாழ்மையாக இருந்திருந்தா டைவர்ஸ் ஆகிருக்குமா? ஆயிருக்காது. அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்து அழுவா. அப்புறம் யோசிப்பேன், சொல்லுவேன் நான், என்னத்துக்கு கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம்ல, போட்டோம், இஷ்டப்பட்டு கட்டினேன், படிப்பு தெரியாமல் கட்டியாச்சு, சரி தெரியுமா நமக்கு, இப்போ அனுசரித்து தான் போகணும், வாழ்ந்தாகணும், வேறு வழி இல்லையாது. ஆனால் அறிவு என்ன செய்யுது, நான் ஏன் போகணும், போட்டா நான் நிறைய படிச்சிருக்கேன், இவன் 1000 பேர் கிடைப்பாங்க எனக்கு. அப்போ அறிவு என்ன சொல்லுது, இருமாப்பு உண்டாக்குது, பெருமை உண்டாக்குது, நான் பெரிய ஆள், என்னை எதுக்கு யாரும் கிடையாது. ஆனால் அதே இடத்துல விவேகம் மட்டும் இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டுமே. ஓகே, சரி பார்க்கலாம், ஓகேலாம், சரி பொறுமையாக போகலாம், தாழ்மையாக அப்படி நடந்திருக்கல. அப்போ இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகக்கூடிய அவசியமே இருந்திருக்காது. அதனால தான் சொல்ல, இருதயத்துக்குள்ள உங்களுக்கு அறிவு இருக்கணும். இங்கே அறிவு வந்து பிரயோஜனம் இல்லை, இங்கே இருக்கணும். இனி யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க, அறிவு எங்கே இருக்கணும், எல்லாரும் கேட்பாங்க, புத்தி எங்கே இருக்கணுவாங்க, இங்கே இருக்கணுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் என்ன சொல்லுவோம், ஆண்டு பிள்ளைங்க என்ன செய்வாங்க, எனக்கு கத்தர் விட்டு உள்ளதாக உட்காந்துருக்காரு. அதாவது இருதயம்தான் மகா திருக்குள்ளது கேடுள்ளது வரைக்கும். இந்த திருக்குள்ள கேடுள்ள அந்த இருதயத்தை தான் கர்த்தரை உள்ள கொண்டு உட்கார வச்சு நம்ம சுத்திகரிக்கிறோம். நம்ம இருதயத்தை நம்ம சரீரத்தை சுத்தப்படுத்துகிறோம், நம்ம நடக்கையை சுத்தப்படுத்துகிறோம். இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களோட ஆசீர்வாதத்தை தருவார். பாருங்கள், அன்பை கூட நீங்கள் சொல்ல நினச்சேன், நான் டைம் நினைக்கிறேன். சரி, பாயிண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் இருக்கும்போது, ஆண்டவர்கிட்ட நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தந்தே தருவார். முதலாவது பாயிண்ட் வந்து உங்கள் நடக்க வந்து கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அப்படி பிரியமாக இருக்க உங்கள் நடக்கைக்கு தக்கதான் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் தர்றார். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் பொல்லாத விட்டு திரும்பிட்டு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழும்போது, நீங்கள் உங்களை சீர்படுத்தும் போது நீங்கள் இருக்கிற தேசத்தை உங்களை தருவார். ரெண்டாவது பிளஸிங் கொடுக்குறாரு. அதனால சீர்திருத்துங்க. அடுத்தது நம்ம நடக்க எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமா இருக்கணும். ஆனால் பரிசுத்தமா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில யார் வரணும், ஆண்டவர் வரணும். நம்முடைய முந்திர பழைய வாழ்க்கையெல்லாம் கழிச்சுட்டு புது வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். அப்படி பிரவேசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்னதான் பைபிளாத்து ஜெபிச்சு நம்ம பெரிய ஞானியா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும், பொறுமை தாழ்மையோடு தான் விவேகம் இருக்கணும். அப்போ நம்ம நடக்க நல்லா இருக்கணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும், முக்கியமா விவேகம் இருக்கணும். நான் அடிக்கடியே சொல்வேன், இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடியே படிக்கிற பிள்ளைக்காக மீட்டிங் போகும்போது 5 இருக்கணும். ஃபஸ்ட்டு ஞானம் இருந்தே இருக்கணும். ஞானம் என்னது, ஆண்டவர் பயப்படுறது. புத்தினா பொல்லாப்பு விலகுறது. அறிவுனா கர்த்தரை பற்றி அறிஞ்சுக்கிறது தான் அறிவு. விவேகம்னா கோபத்தை அடக்கிறது, குழந்த மனமாக இருக்கிறது. அப்புறம் கோபத்தை அப்படின்னு சொல்கிறாங்க, குற்றத்தை மன்னிக்கக்கூடியது, கோபத்தை அடக்கக்கூடியது, குழந்த மனசாக பேசுறது, இதெல்லாம் வந்து விவேகம் இருக்கணும். அடுத்ததான் சொல்லி நல் யோசனை. 5 காரியம் நல்ல யோசனை இருக்கணும். அப்போ உங்களுக்கு எதை எப்போ எங்கே எப்படி பேசக்கூட யோசனையோட நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் நடக்க ஆசிரமம் இருக்கும், உங்கள் நடக்க சாட்சியாக இருக்கும். நான் இப்படி வாழ்ந்து பாருங்க, நிச்சயமா நம்ம கர்த்தருடைய வாழ்க்கையில நம்ம சாட்சியா வாழ முடியும். வார்த்தையில சாட்சியா இருங்க, நடக்கையில சாட்சியா இருங்க, நெக்ஸ்ட் நம்ம அன்புல சாட்சியா இருக்கிறதுங்கிற உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் வசத்தை ஆசீர்வதித்து கொடுக்க முடியும். ஒரு சின்ன ஜெபம் பாட்டு பண்ணிக்கலாம். ஒரு ஜெபம். Hallelujah, hallelujah, hallelujah. Katawe sapan, adore sapan, wasatring kasrat gurde kasratramaya. Devri tande sapan, namre aur katawe sapan. Ude satti tarin adamudi nadakka adore sapan. Kiruvu seingappa. Ingade karam puttichu nadathungappa. Neenga nadathungappa. Ingala nadakka mudiyadhu swami. Neenga nadathungappa. Devri sapan ingade ஞானம் புத்தி அறிவு எல்லாமே எங்களுடைய இருதயத்தில் ஏசப்பா நீங்க இருக்கிறனால இருக்கிற தகப்பனே ஏசப்பா, நாங்கள் உங்களுக்குள்ள வாசம் பண்ண ராஜா, நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. நிறைய இடத்தை ஆசீர்வதிச்சு கொடுத்தீங்களே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வசத்தை கேட்கிற முடியும் அவருடைய பிரசங்கத்தை என்னைய ஆண்டவரே ஏசப்பா கேட்டா நீங்க எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க ரட்சித்து ஆசீர்வதித்து பரிசுத்தப்படி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழிகாட்டுதாவே. ஆமென். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே.
நடக்கை குறிச்சு என்ன நடந்தாலும் சரிதான், நம்ம கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக்கணும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன யார் நம்மளை கைவிட்டாலும், யார் நம்ம என்ன பேசினாலும் ஓகே, ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்ம நடக்கை அப்படி இருந்தா கர்த்தர் நிச்சயமா பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அது பாருங்க, ஏன்னா ஆண்டவர் நம்மளை தேடி வந்த தேவன். தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இணையில்லா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்கள் நடக்கையிலே நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது உமக்கு முக்கியமான காரியம். அநேக பேர் கர்த்தாவே அவர்கள் நீதிமான்களாக பார்ப்பாங்க, ஆனால் அவருடைய நடக்கை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானதபடி செய்ய நீர் கிருபை தாருங்க. இன்று இந்த காரியத்தை கற்றுக்கொண்டு கர்த்தாவே நாங்கள் விவேகத்தோடு நடந்து கொள்ள, புத்தியோடு நடந்து கொள்ள, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினுடைய அறிவோடு நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இதை போதித்தபடியால் ஸ்தோத்திரம், அதன்படி செய்ய கிருபை தாரும். இன்று வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன குறைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்தாங்களோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. நாங்கள் வீட்டுக்கு திரும்பும் போது பழைய மனுஷன் வந்து விடாதபடி கர்த்தராகிய புதிய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக, புதிய மனுஷனோடு கூட அந்த கர்த்தராகிய ஆண்டவரை தரித்து கொண்டவர்களாக அநேகருக்கு காணப்பட கிருபை தாரும். எங்களை பார்க்கிறவர்களுமே பார்க்கும்படியாக கிருபை தாரும். நீரே எங்களோடு கூட பேசும். மறுபடியும் 1ஆம் தேதி காலையில வந்து உண்மை ஆராதிக்க கிருபை தாருங்கப்பா. இந்த மாசம் முடித்து புதிய மாசத்தை நாங்கள் ஆரம்பிக்க போயிடும். அந்த புதிய மாசம் கடைசி மாசம் இந்த வருஷத்துல, அதுல கர்த்தருடைய பண்டிகை கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடவும், அதுக்கப்புறமா புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் போக போயிடும். 21வது வருஷத்துல கால் வைக்கும்படியாக எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்து, குறைகளெல்லாம் நீக்கி நீதாமே பலப்படுத்தி ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செல்லுகிற உங்களுடைய பிள்ளைகள் அனைவரோடும் கூட என் தேவனாய் கர்த்தருடைய சமாதானம் சந்தோஷம் என்றும் என்றும் எப்பொழுதும் கர்த்தருடைய வகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.